மெதுவா வாங்க தாத்தா. வந்துட்டேன்டா. வாங்க வாங்க பிள்ளைகளா வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் இதுல பிரசாதம் இருக்கு, எடுத்துக்கங்க. இந்தாங்க. இந்தாத்தா கோமதி, வீட்டுக்குள்ள வர வச்சு அதுக்கப்புறம் குடு. வீட்டுக்குள்ள வந்துட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகட்டும். யோ, நீ காலை நீட்டி உட்கார முடியல, காலெல்லாம் வலிக்குதுன்னு போய் பாடு. போறேன்டா, இங்க வரு உங்க ஆத்தா அவ ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகளை வீட்டுக்குள்ள வர வைக்காம அப்படியே பிரசாதத்தை கொடுத்து அனுப்ப பாக்குறா. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு பிரசாதத்தை கொடுக்கறது தானே மரியாதை. ஒரு வாரமா நீ அவங்களுக்கு கொடுத்த மரியாதை எல்லாம் போதும். அவங்க வீட்டுக்கு அவங்க போக வேண்டாமா? நம்ம வீட்லயே வச்சுக்கலான்னு பாக்குற போல. ஆத்தாய், நீ பிரசாதத்தை கொடுத்து விடு. சரியா. இந்தாங்கத்தா, இதுக்குள்ள 6-7 பிரசாத பை இருக்கு. பரிமளா, உன் மகன் வீட்டுக்கு ஒண்ணு மகன் வீட்டுக்கு ஒண்ணு கொடுத்துரு என்ன? சரி கோமதி. சரோசாவோட பிள்ளைக்கும் சேர்த்து கொடு. சேர்த்துதான் கொண்டு வந்திருக்கேன். சரோசா இந்தா வாங்கிக்கோ. சரி, எல்லாருக்கும் கொடுத்துருங்க என்ன, நீங்களும் எடுத்துக்கங்க. சரி கோமதி, அப்ப போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்கத்தா. போயிட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்துருங்க. சரி. ஆமா, நம்ம ஊரை பார்த்து ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சுல்ல, அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். சரி, அப்ப போயிட்டு வரட்டுமா? ஓகே. மலர் பிள்ளை, போயிட்டு வரம்தா. தம்பி கருப்பா, போயிட்டு வரமியா? போயிட்டு வாங்க பாட்டி. போயிட்டு வாங்க. ஐயா வாரமியா? அம்மா, குமாருக்கு அதுல பிரசாதம் இருக்கு. ஒரு எலுமிச்சம்பழம் சாமி பாதத்துல வச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதையும் கொடுத்துருங்க ஐஸ்வர்யாவுக்கு. சரியா. சரி, எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். கருப்பா வாரமியா? மலர் பிள்ளை வாரம்தா. வாங்க பாட்டி. போயிட்டு வாங்க. சே, வீடே வெறிச்சோடி கிடக்கு. இன்னும் வீட்டுக்குள்ளேயே போகல. இந்த போறேன், ஒருக்காது இவனுக்கு. பாட்டி, பாட்டி வெண்ணிலா. தம்பி, என்ன சத்தத்தையே காணும்? ஒருவேளை உப்புமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ? என்னடா, எதுக்கு முறைக்கிற என்னைய? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கே என்ன இப்போ உனக்கு? கூட்டு சத்தத்துக்கு வரல இல்ல, அதான் பார்த்தேன். வருவாங்க, உள்ள இருந்தா வர வேண்டாமா? அதான் காட்டேன், உப்புமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ என்னமோன்னு. வாயை குறை பாத்துக்கோ. சரி போ, வீட்டுக்கு மூத்தவன்னா வந்துகிட்டே தான் இருக்கணும் போல. இந்த வந்துட்டா என் பேத்தி. வாங்க மாமா, வாங்கக்கா. தாத்தா வாங்க, பாட்டி வாங்க. வந்துட்டோம். என்ன பாட்டி பிள்ளை, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நீலா. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. குட்டி பிள்ளை எங்க? அவர் கடைக்கு போயிட்டாருக்கா. அதுக்குள்ளேயாமா போயிட்டான்? ஆமா மாமா, 9 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா கடையை திறக்கணும்னு போயிடுறாரு. அப்படியா? சாவி அவன் தான் வச்சிருக்கானோ? ஆமா மாமா, குமார் அண்ணன்கிட்ட இருந்து சாவியை இவர் வாங்கிட்டாரு. இப்போ ஒரு வாரமாவே இவர் தான் முதல்ல போய் கடையை திறக்கிறாரு. சரி, மத்தியானம் வர்றானா சாப்பிட? ஆமா மாமா, வருவாரு. சரிம்மா, சரி. எங்க என் பேரன் ரொம்ப பொறுப்பானவனா மாறிட்டான் போலயே. ஆமா தாத்தா. சரி, நைட்டு எத்தனை மணிக்கு வரான்? இப்ப காலையில இவர் 9 மணிக்கு போயிடுறதுனால குமார் அண்ணாவை 11 மணிக்கு தான் வர சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சாயங்காலம் இவர் 7 மணிக்கு வந்துருவாரு. குமார் அண்ணா 9 மணிக்கு இருந்து கடையை பூட்டிட்டு அப்புறமா சாவியை கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டு போவாரு. ஓஹோ, சரி, 2 பேரும் இருந்து கடையை பாத்துக்கிறதுனால டைம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்களோ? பரவாயில்ல. ஆமா தாத்தா. ஆமா, குமாரு காலையில கொஞ்ச நேரம் வீட்டுல அதிகப்படியா இருந்த மாதிரி ஆயிரும். இவன் சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்த மாதிரி ஆயிரும். பரவாயில்லையே, பரவாயில்ல. ஆமா தாத்தா. அதான் இவன் தினம் போன் பண்ணும்போது கடையை பத்தி காலிடான்னே ஒண்ணுமே கேட்க மாட்டேன்ட்டான். ஐயா, உன் பேரன் சின்னவன் அதுக்கு உண்டான படிப்பை படிச்சுட்டு தானே கடை பொறுப்பை எடுத்திருக்கான். அதெல்லாம் நல்லபடியா நடத்திடுவான். என்னைக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, என்ன இந்த பிரச்சனையை கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு அவனா வந்து சொன்னாலே ஒழிய நான் தள்ளி நின்று தான் பார்க்கணும். அடே, உனக்கும் கடையில பங்கு இருக்குடா. இருக்குயா, பைனான்ஸ் கம்பெனில அவன் தலையிடுறானா? இல்ல, அப்போ கடை பொறுப்பை முழுசா அவனே பாத்துக்கிட்டோம். பொறுப்புன்னு உன்னை கொடுத்ததுக்கு அப்புறம் சும்மா நம்ம போய் நோண்டிட்டே இருக்க கூடாது. சரி, அப்ப என்னமும் போ. அப்படி எல்லாம் சொல்லாத, அப்பப்ப நீ போய் பாத்துக்கோ. நான் மட்டும் போகலாமாக்கும் பொறுப்புன்னு உன்னை கொடுத்ததுக்கு அப்புறம்? நீ எங்க எல்லாருக்கும்ல பெரிய ஆளு. நீ அப்பப்ப போய் பாக்குறதுல ஒரு தப்பும் இல்ல. நான் தான் போக கூடாது. சரி, என்னமோ சொல்ற போ. ஆனா இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்ததே நீதான். இப்ப என்னமோ புதுசா எங்க கிட்ட கத்துக்கிற மாதிரியே கேப்ப. சரிடா, சரி. பார்ட்னர், தாத்தாவுக்கு தன்னடக்கம், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, இந்த விஷயத்துல மட்டும்தான் அடக்கம், வேற எதுலயும் கிடையாது. போடா பேசாம. மாமா, எப்ப புறப்பட்டீங்க அங்க இருந்து? நாங்க ஒரு 8:30 கிளம்பிட்டோம். இங்க வர்றதுக்கு இந்த 10 மணி ஆச்சு. அதான் தம்பி கிளம்புறதுக்குள்ள வந்துடலான்னு பார்த்தோம், டிராபிக் ஆயிடுச்சு. அவர் 8:45 கிளம்பிட்டாரு. சரிம்மா, பைக்ல போயிருக்கானோ? ஆமா மாமா. சரிம்மா, சரி, மத்தியானம் வரட்டும், பாத்துக்கலாம். அப்புறம் வெண்ணிலா, இந்த பையில பிரசாதம் இருக்குமா? சரிங்க மாமா. உங்க அம்மா வீட்டுக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கோம். மத்தியானம் முத்து சாப்பிட வரவும் நீங்களும் தம்பியும் போய் கொடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க மாமா. நம்ம வீட்டுக்கு தனியா எடுத்து வச்சிருங்க. அப்புறம் பெரியம்மாவுக்கும் கொண்டு வந்திருக்கோம். நீங்களும் அக்காவும் போய் பெரியம்மா வீட்டுல கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? இப்போவா மாமா? அது நீங்க 2 பேரும் பேசி முடிவு பண்ணிக்கோங்க எப்ப போறதுன்னு. ஆனா 2 பேரும் சேர்ந்து போங்க. சரிங்க மாமா. இந்தாங்க பிடிங்க. அக்கா எப்போ போவோம்? கையோட போயிட்டு வந்துருவோம் நிலா. அப்ப சரி.
சரி ஐயா, நீ கால் வலிக்குதுன்னு சொன்னேல, போய் படு போ. சரிடா, நீ எங்க போற? நான் அந்த மலர் உங்க சித்தப்பா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். மச்சான் வரேன்னு இருக்காரு, 2 பேரும் சேர்ந்து போக போறோம். ஏங்க அப்ப நான் சித்தப்பாவை பார்க்க வேண்டாமா? நீங்க அவரை விசாரிச்சதா நான் சொல்லிக்கிறேன். பார்ட்னர் நானும் வர்றேன். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், அங்கேயும் சரி உங்க பிறந்த வீட்டுக்கும் சரி நீங்க போக கூடாதுன்னு. டேய் ஏன்டா மாசமா இருக்கிற பிள்ளைய போய் அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க? ஏற்கனவே சொன்னதுதான், யாருக்காவது மலரை பார்க்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா இங்க வந்து பார்க்கட்டும். பார்ட்னர் அவருக்கு உடம்பு சரியில்லைல. அதான் நான் போறேன்லடா பாக்குறதுக்கு, போதாதா? சரி. அடே, அவங்க சித்தப்பாவை பார்க்கணும்னு அவளும் பிரியப்படுவாள்லடா. அப்படியாடா? ஆமா. அங்க போயிட்டு வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்றேன், பார்த்து பேசிருங்க. என்ன குறுக்கா? ஏன் பார்ட்னர்? சொன்னாப்ல கேட்கணும்டா. சரி. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்றது. ஆமா, நீ உன் இஷ்டத்துக்கு ஆடுவ, அந்த பிள்ளை சிரிக்கணுமோ? சிரிக்காத மலரு, சிரிக்காதடா பேத்தி. பட்டுக்குட்டி கொஞ்சம் சிரிடி. சரி போயிட்டு வாங்க, அங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. கவுத்துட்டான், என்னத்தையாவது பேசி கவுத்திடுவான். இந்த பிள்ளையும் கவுந்துருது. ஐயா, அங்க இவங்க பெரிய அண்ணனும் வர்றதா சொல்லியிருக்காரு. யார் வந்தா என்ன, கூட நீ இருக்கல்ல, அப்புறம் என்ன? எங்க போகணுமோ அங்க மட்டும் என் பொண்டாட்டி போனா போதும். நீ பேசாம போய் படு போ. என்னன்னு போ. சரி அத்தோய், நீயும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உன் ரவுண்டிங்க தொடங்கு. சரியா, அப்ப மலர சித்தப்பாவை நானும் விசாரிச்சதா சொல்லு. என்ன? சொல்றேன். போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போ. சரி. நான் போய் பஞ்ச ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே அங்கேயே செத்த நேரம் படுத்துட்டு வரேன். அக்கா, நம்மளும் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோமா? சரி நிலா, போவோம். ஏங்க போயிட்டு வந்துட்டா? சரிடா, போயிட்டு வாங்க. ஞாபகமா அங்க போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க. சரிம்மா, பண்றேன். மலர் ஏன் வரலன்னு கேட்பாங்க, ஏன் அவளை கூட்டிட்டு வரலன்னு கேட்பாங்க. கேட்டா நான் சொல்லிக்கிறேன். இப்போதான் அங்க இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இன்னொரு தடவை என்கிட்ட அலைச்சல் வேண்டான்னு நான் தான் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். அப்படி உங்களுக்கு உங்க மகளை பார்க்கணும்னு பிரியப்பட்டா வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்றேன். சரியா? சரி. போயிட்டு வந்துருங்கம்மா. சரிங்க மாமா. கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வருவாங்க, குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறீங்களா? இல்ல, இப்பதானே கொடுத்த, போதும் போதும். சரி வாங்க, அப்ப கொஞ்ச நேரம் படுங்க. இல்லம்மா, உட்காந்துருக்கேன். மாப்பிள்ளையும் கோபாலனும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியாங்க? மாப்பிள்ளை ஊர்ல இருந்து வந்துட்டாரோ? ஆமா, இன்னைக்கு வரதா சொல்லியிருந்தாங்க. வரவும் இங்க கூட்டிட்டு வரேன்ட்டு கோபால் சொல்லியிருக்கான். சரி, அப்ப அவங்களுக்கு நான் காப்பி போட்டு வைக்கட்டா? இரு, வர விட்டு என்ன வேணும்னு காட்டுட்டு அப்புறம் போடு. சரி, அப்ப நீங்க செத்த கண்ணை மூடி படுங்க. அவங்க வர விட்டு நான் எழுப்புறேன், தூங்கிட்டீங்கன்னா. சரி. இங்க இது முத்துமணி. என்னங்க? பிள்ளை மத்தியானத்துக்கு சாப்பிடறதுக்கு என்ன செய்வா? காலையில நான் ஒன்னும் செய்ய முடியலன்னு இருந்தேன். காலையிலேயே 2 தோசையை சுட்டு சாப்பிட்டு போனா, மத்தியானத்துக்கு கேன்டீன்ல பாத்துக்கிறேன்டா. கேன்டீன் சாப்பாடு நல்லாவா இருக்கும்? சரி, என்னைக்காவது ஒரு நாள் தானே, எனக்கு முடியணும்ல. அதுக்கு எதுக்கு தாயி கத்துற? அப்புறம் என்ன, உங்களுக்கு பண்டுவம் பாக்குறதுக்கே எனக்கு குறுக்கு ஒடிஞ்சு போகுது. அதுல செத்த அசந்து தூங்கிட்டேன், அதான் ஒண்ணும் செய்யல. சரி சரி, கத்தாத, கேட்கத்தானே செஞ்சேன். போ, நீயும் போய் செத்த பாடு. அவங்க வந்துருவாங்கல்ல? வந்தா காலிங் பில் அமுக்குவாங்க, கதவை பூட்டி தானே வச்சிருக்க. போ, அப்புறம் எஞ்சி வந்துக்கலாம். போ. அப்ப இங்கேயே படுக்கட்டா? உள்ள போய் படுமா. கோபால் வந்து அவனா கதவை திறந்துருவான். அப்புறம் மாப்பிள்ள வந்து பார்த்தா சங்கடப்படுவாரு. உள்ள போய் படு. போ. சரி, அப்ப அவங்க வந்தா சத்தம் கொடுங்க. போ போ போ, போய் படு. போ, கூப்பிடுறேன். ஒரு நாள் கேன்டீன்ல சாப்பிட்டா குறைஞ்சா போவா? பெத்த பிள்ளை மேல வைக்கிற பாசத்தை கட்டின பொண்டாட்டி மேல வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த புருஷமாருங்க. ஏதாவது கேட்டா வள்ளு வள்ளுன்னு விழுகுறா இப்ப எல்லாம். சரி, அவளுக்கும் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க முடியலையேன்னு கவலை இருக்கத்தானே செய்யும். மாப்பிள்ள வரவும் இன்னைக்கு பேசிடணும். ஏக்கா வாங்கக்கா. என்ன கணேசன் வாசல்ல நிக்கிறீங்க? நீங்க வருவீங்கன்னு முத்தண்ணே போன் போட்டு சொன்னாரு, அதான் வாசல்ல நிக்கிறேன். ஏன் இவ்வளவு தூரம் வந்தவளுக்கு உள்ள வர தெரியாதா? இல்லக்கா, இந்நேரம் கடையில கூட்டமா இருக்கும், அதான் உங்களை அண்டர் கிரவுண்ட் வழியா கூட்டிட்டு வர சொன்னாரு. அதெல்லாம் வேண்டாம், நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் வழியாவே போவோம். ரொம்ப கூட்டமா இருக்குக்கா, லிஃப்ட்லயும் போக முடியாது, இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க வாங்க, நான் உங்களை அண்டர் கிரவுண்ட் வழியா கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எல்லாரும் போற வழியாவே போவோம். என்னக்கா? நான் போய்க்கிறேன், அவர் எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க, நீங்க போய் வேலையை பாருங்க. முத்தண்ணே அவர் ரூம்ல தான் இருப்பாரு, நீங்க உள்ள போங்க, அவரே பார்த்துட்டு வந்துருவாரு. அப்ப சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க வேலையை பாருங்க. சரிங்கக்கா. ஆமா, ரொம்ப கூட்டமா தான் இருக்கு. சரி போவோம். லேடிஸ் செக்ஷன்ல எப்பவுமே கூட்டமா தான் இருக்கு. நிலா வா. எப்படி வந்த? ஆட்டோல வந்தேன். ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுங்க, நானும் தினமும் கடைக்கு வர்றேன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? இல்ல, நீ வீட்டுல இருந்து வீட்டை பாத்துக்கோ. அதான் நான் இருக்கேன்ல, நான் இங்க பாத்துக்கிறேன். இன்னும் 3 மாசத்துக்கு அண்ணனும் மைனியும் ஊர்ல தான் இருக்க போறாங்க. அப்போ வீடையும் பூட்டிட்டு நீ இங்க வந்துட்டேன்னா நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம நீ சமைக்கிறேங்கிற பேர்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க, அதுக்கே உனக்கு நேரம் பத்தாது. அதனால நீ வீட்லயே இரு.
ம். ஆமா 3 நேரமும் ஏதோ டிஃப்ரெண்டா செஞ்சுட்டு இருக்க, உனக்கும் ரெஸ்ட் வேணும்ல. அதுவும் இல்லாம வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் பாக்குற இப்போ. சரி, அப்ப நீங்க எப்ப வான்னு சொல்றீங்களோ அப்ப வர்றேன். ஓகே, சரி வா உட்காரு. இந்த மளிகை ஜாமான் லிஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். காலையில நான் வரும்போது என்கிட்ட கொடுத்து விடுறதுக்கு என்னடி? நடுவில் ஒரு தடவை வந்து புருஷன் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் என் புருஷன் வேலை பார்க்குற அழகையும் பார்க்கலான்னு வந்தேன். உங்கள் கையில் லிஸ்ட்டை கொடுத்து விட்டா அதெல்லாம் நடக்குமா? கணேசன் கிட்ட கொடுத்து அனுப்பிடுவீங்க பொருள் எல்லாம். அது சரி. ஆமாம். அப்புறம் அக்கா மாமா தாத்தா பாட்டி எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? ஆமாம் வந்துட்டாங்க. நீங்கள் கடைக்கு கிளம்ப முன்னாடி உங்களை பார்த்துடணுன்ட்டு தான் மாமா வேகமாக வந்தாராம். ஆனால் நீங்கள் 9 மணிக்கே கடைக்கு போகிற விஷயம் அவருக்கு தெரியாதுல்ல. நான் சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்படியா? வேற என்ன சொன்னாங்க? வேற ஒன்றும் சொல்லலை, பிரசாதம் கொண்டு வந்தாங்க. நானும் அக்காவும் போய் பெரியம்மா வீட்டில் கொடுத்துட்டு வந்தோம். சரி, மைனி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இப்போ என் கூட அவங்களும் கடைக்கு வர்றேன்னு சொன்னாங்க. நான் தான் அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். சரி சரி. நீங்கள் மத்தியானம் சாப்பிட வரும்போது பார்த்துக்கோங்க. நீலா, நான் நைட்டு வரேன். ஏன்? அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீ லிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேல, நான் கணேசன் கிட்ட அதெல்லாம் கொடுத்து விடுறேன். நீ அவங்ககிட்ட எனக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுரு. எதுக்கு? வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேலை இருக்கு, எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் பிரசாதம் கொடுக்கறதுக்கு. அது நீ மட்டும் போயிட்டு வாடி, நான் நைட்டு வீட்டுக்கு வரேன். அண்ணே மைனி எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம். எதுக்கு? பிள்ளைக்கு இன்னும் வெக்கம் போகலையா? எனக்கு அவங்கள பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. வாங்க. அப்படியே வெக்கப்பட்டு தள்ளுவாரு. நானே பார்த்து பேசிட்டேன். நீ பேசுவ, நான் எப்படி எங்க அண்ணனை பாக்குறது, என் மைனியை பாக்குறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒழுங்கா வாங்க. நோனோ, நான் நைட்டு கடையெல்லாம் பூட்டிட்டு ஒரு 10 மணி போல வரேன். அதுக்குள்ள அண்ணன் தூங்கிடுவாரு. நீங்க தான் மெச்சிக்கணும், மாமா அதுக்குள்ள தூங்குவாராக்கும். நான் என்னடி பண்ணுவேன்? எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. ரொம்ப கொண்டாட்டாம ஒழுங்கா வாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாததாக்கும். சரி, அண்ணன் இப்போ என்ன பண்றாரு? அவர் காயத்ரி வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க எதுக்கு போனாரு? எதுக்கு போவாங்க? அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காருல, அவரை பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. காயத்ரியோட அப்பாவையா? சரி சரி. ஆமா. சரி, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போய் பிரசாதத்தை எல்லாம் கொடுத்துட்டு வந்துருவோம். நீ சொன்னா கேட்க மாட்டேனா? கேட்க மாட்டேன், நான் சொல்றதை நீங்க கேளுங்க. சரி போ. ம். சரி, லிஸ்ட்டை கொடு, கணேசன் கிட்ட கொடுத்து அனுப்புவோம். இந்த வரேன். ஏங்க, அப்புறம் பெரியம்மா வீட்டில் கிரைண்டர் கோளாரா போச்சு. சர்வீஸ் கால் அனுப்பவா? இல்லைங்க, ஏற்கனவே 2 தரம் சரி பண்ணி தான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க போல. இன்னொரு தடவை கோளாரா போயிருச்சு. போட்டுட்டு புதுசு தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, வந்து பார்க்க சொல்லு. இல்லைங்க, என்னை பேச விடுங்க. என்கிட்ட காசு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நீங்களே ஒரு நல்ல கிரைண்டரை பார்த்து அனுப்பிடுவீங்களாம். அப்படியா? ஆமாம், 2 கிலோ அரிசி போட்டு ஆட்டுற மாதிரி வேணுமா? அப்படியா? சரி, கொடுத்து அனுப்பிடலாம். சரி, நீ லிஸ்ட்டை கொடு, கணேசன் கிட்ட எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா கொடுத்து அனுப்புறேன். 4 பக்கத்துக்கு எழுதியிருக்கேன். 4 பக்கத்துக்கா? இருக்கிற 2 பேருக்கு 4 பக்கத்துக்கு என்னடி எழுதி வச்சிருக்க? 2 பக்கம் நம்ம வீட்டுக்கு, 2வது 2 பக்கம் பெரியம்மா வீட்டுக்கு. நான் போறேன்னு சொன்னதும் அவங்களும் லிஸ்ட் எழுதி கொடுத்து விட்டுட்டாங்க. அவங்க கையெழுத்து கொச்ச கொச்சன்னு இருக்கிறதுனால அதை இன்னொரு காப்பி பண்ணி நான் எழுதிட்டு வந்தேன். இந்தாங்க பிடிங்க. ஓகே ஓகே. உன் போனா? ஆமா. என்ன ரிங்டோன் வச்சிருக்க? நீ வேற தானே வச்சிருந்த, என் பேர் வர மாதிரி. ஆமா, ஃபோன் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு ஒரு ஃபார்மேட் அடிச்சேன்னா வச்சிருந்த பாட்டு எல்லாம் போச்சு. சரி இருங்க, பேசிட்டு வரேன். பேசு. ஹலோ மைனி. நிலா, சொல்லுங்க மைனி. இங்கே பாரு, நம்ம ஆஃபீஸில் உங்கள் அண்ணன் ரூமில் ஏசி ரிப்பேராக போச்சு. அப்படியா? ஏன், என்னாச்சு? திடீர்னு ஏசியிலேருந்து தண்ணியாக கொட்டினது, அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் ஆள் அனுப்ப சொல்லவா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி? உங்கள் அண்ணன்கிட்ட விஷயத்தை கொண்டு போனால் அப்படி தான் சொல்லுவார். அதான் நான் நேராக உனக்கே கால் பண்ணிட்டேன். என்ன மைனி செய்யணும்? கலவையை போட்டு மாற்றுவோம், என்னத்துக்கு ஓயாமல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு. சின்ன ஃபால்ட்டாக இருந்தால் பார்க்கலாம்ல மைனி, என்ன ஏதுன்னு. நிலா, அதில் கூலிங்கே வரமாட்டேங்குது. எனக்கு போட்டு மாற்றி ஒரு 5 ஸ்டார் ஏசி எடுக்கணும்னு ஆசை. சரி, அப்போ என்ன செய்யணும்? நான் ஒரு ஏசி பார்த்து வச்சுருக்கேன் நிலா. ஆன்லைன்லையா? இல்லை, நெட்டில் மாடல் பார்த்துருக்கேன். அந்த லிங்க்கை நான் இப்போ உனக்கு அனுப்புகிறேன். நீ அதை அப்படியே மாப்பிள்ளை கிட்ட அனுப்பி அந்த ஏசியை உடனே ஆஃபீஸ்க்கு அனுப்ப சொல்லு. சாயங்காலத்துக்குள்ளே அனுப்பி மாட்டிடுவாங்களா? இந்த கேட்குறேன் மைனி. ஏங்க எம்கே, என்ன? அண்ணன் ஆஃபீஸில் ஏசி ரிப்பேராக போச்சான். சரி. 5 ஸ்டார் ஏசி ஒன்று பார்த்து வச்சுருக்காங்களாம். லிங்க் அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த மாடல் நம்ம கடையில் இருக்கான்னு பார்த்து இருந்ததுன்னா உடனே அனுப்பி சாயங்காலத்துக்குள்ளே மாட்டி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. சரி, லிங்க் அனுப்ப சொல்லு. மைனி, அந்த லிங்க் அனுப்பி விடுங்க. சரி. இப்போ பழைய ஏசியை எக்ஸ்சேஞ்ச் போடுவாரா மாப்பிள்ள? ஏங்க, பழசை எடுத்துட்டு புதுசு கொடுப்பீங்களா? அது என்ன மாடல்னு பார்த்துட்டு தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கான்னு சொல்ல முடியும். நீ அனுப்ப சொல்லு. மைனி, அது என்ன மாடல்னு பார்க்கணுமா? என்ன மாடலாக இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் போட சொல்லு நிலா. ஏங்க, எக்ஸ்சேஞ்ச் போட்டு கொடுங்க. சரி, போடுவோம், அனுப்ப சொல்லு.
மைனி அனுப்பி விடுங்க. சரி, பழைய ஏசி எவ்வளோ கெடுப்பாங்களான்னு காலு. எம்கே, பழைய ஏசி எவ்வளோ கெடுப்பீங்க? ஃபிக்ஸடா 6000 தான், அதுக்கு மேல ₹1 கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. மாமியார் வீடு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சொல்லுடி நான் சொன்னதை. ம், மைனி 6000மா? 6000த்துக்கு எடுப்பாராமா? சரி, ஓகே. இந்த அனுப்பி விடுற லிங்க் பார்த்துட்டு உடனே எனக்கு அனுப்ப சொல்லு. ம், அனுப்பி விடுங்க. இந்த உடனே அனுப்புகிறேன். ம், சரிங்க மைனி, வச்சிடுறேன். எம்கே பொண்டாட்டி ரொம்ப ராசியான பொண்ணாக தான் இருக்கா. எப்படி எப்படி? ஆமாம், கடையில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரு கிரைண்டர் ஆர்டரு, ஒரு ஏசி ஆர்டரு. பார்த்தீங்களா? சொல்லுங்க, எம்கே பொண்டாட்டி ரொம்ப ராசியானவ தானே? ஆமாடி, ஒரு நாளைக்கு நான் 12 ஏசி வித்துட்டு இருக்கேன் கடையில. நான் வந்ததுனால 13. ஆமா தாயே, ஆமா. சரி, லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன மாடல் ஏது மாடல்னு பார்த்துட்டு உடனே அனுப்பி விடுங்க. சரி, அப்ப நான் போய் வேலையை பாக்குறேன். நீ என் ரூம்ல வந்து உட்காரு. நான் வீட்டுக்கு போகணும்ல. அக்கா மாமா எல்லாரும் வந்திருக்காங்க. நான் இங்கே உங்க கூட உட்காந்துக்கிட்டு இருந்தா. சரி, அப்ப ஆட்டோ பிடிச்சு தரவா? வாசல்ல எக்கச்சக்கமா ஆட்டோ நிக்குது, நான் போய்க்கிறேன். சரி, அப்ப எதுக்கு தாண்டி வந்த? லிஸ்ட்டை கொடுத்துட்டு ஒழுங்கா வேலை பார்க்குறீங்களான்னு பார்த்துட்டு போவோன்னு வந்தேன். ஆஹா, பாத்துட்டியா? பார்த்தாச்சு. அப்ப கிளம்புங்க. கிளம்பிட்டோங்க. நீங்க வேலையை பாருங்க, மத்தியானம் சாப்பிட வந்துருங்க. மறக்காம கிரைண்டர் இங்கே அனுப்பிடுங்க, ஏசி அங்கே அனுப்பிடுங்க, மளிகை ஜாமானையும் அனுப்பிடுங்க. ஓகே ஓகே. சரி, அப்போ வரட்டா? கிரைண்டர் மாடல் மட்டும் பார்த்துட்டு போறியா? சரி. சரி, வா. பிரசாதமெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. ஆமா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். வந்ததும் அப்படியே உங்க வீட்டுக்கு தான் வர்றேன். மலர் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அவங்களுக்கும் வரணும்னு ஆசைதான். நான் தான் ரொம்ப அலைய வேண்டான்னு சொல்லி வீட்டிலே இருக்க சொல்லிட்டேன். சரி, அப்ப நான் அப்புறமாட்டி வந்து பார்க்குறேன். வாங்க. எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ சொல்லுங்க சித்தி, நான் வந்து கூட்டு போறேன். சரியா தம்பி, உங்களுக்கு காஃபியா டீயா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எதுவும் கொடுக்காம எப்படி அனுப்புறது? ஒரு அரை டம்ளர் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் வெளியில எதுவும் சாப்பிடுறது இல்ல. என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல, அப்படியே பழகிட்டேன். சித்தி, மாப்பிள்ளைக்கு தங்கச்சி தான் டீ போட்டு கொடுக்கணும். காலையில ஒருக்கா, சாயங்காலம் ஒருக்கா டீயை போட்டு ஒன்னா உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டே குடிப்பாங்க. நடுவுல எங்கேயும் குடிக்கிற பழக்கம் இல்ல அவருக்கு. சரி சரி, அப்ப அதை நம்ம மாத்த வேண்டாம். ஆமா, நீங்க பிரசாதத்தை உள்ள கொண்டு போய் வச்சுட்டு வாங்க. ஆ மச்சான், இந்த பையில உங்களுக்கும் பிரசாதம் இருக்கு. 4 வச்சிருக்கேன். வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போயிருங்க. மாப்பிள்ள, வீட்டுக்கு வந்துட்டு போங்க. உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் பார்த்துட்டு போங்க. இப்போ நீங்க போகும்போது எடுத்துட்டு போங்க. நான் மலரோட இன்னொரு நாள் வரேன். அது இல்ல மாப்பிள்ள. இருங்க மச்சான், நம்ம வந்த விஷயத்தை விட்டுட்டு வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம். மாமா, இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல மாப்பிள்ள. அப்பப்ப லேசா அசதியா இருக்கு. மற்றபடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சரி, அடுத்து எப்போ செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க? ஆமாம் மாப்பிள்ள, அடுத்த மாதம் 15ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க. சரி, தவறாமல் போய் பார்த்துருங்க. அந்த கோபால தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி. சரி, அப்போ மச்சான் பார்த்துக்கங்க. ஆட்டு மாப்பிள்ள. அப்புறம் மாப்பிள்ள, நீங்கள் வரவும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இருந்தேன். சொல்லுங்க மாமா. நம்ம காயத்ரியை பற்றி தான். சொல்லுங்க. இல்லை, அந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு அரவிந்தன் பண்ண வேலையால். இப்போ அதே மாதிரி நம்ம வேற எந்த சம்மந்தம் பார்த்தாலும் அரவிந்தன் இப்படி தான் பண்ணுவாரோன்னு தோணுது. இல்லை, நான் பெரியம்மாட்ட சொல்லியிருக்கேன். பெரியம்மாவும் சத்தம் போட்டிருக்காங்க அவனை. இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். அது சரிதான். இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, அரவிந்தன் காயத்ரி மேலே ஆசைப்படுறதுனால தான் அவளை வேற எங்கேயும் கல்யாணம் பண்ணி கொடுக்க விடாம இப்படி தடை போடுறாரோன்னு தோணுது. சரி, அதுக்கு பேசாம அரவிந்தனுக்கு காயத்ரியை கட்டி கொடுத்துட்டா என்ன? இந்த முட்டாள்தனமான ஐடியாவை உங்களுக்கு யார் கொடுத்தது? இது வள்ளி சொன்னாப்புல. எனக்கும் சரின்னு பட்டது. நினைச்சேன். ஏன் இப்ப அவருக்கு கட்டி கொடுக்கறதுனால என்ன? அவரும் உங்க குடும்பம் தானே. மாமா, இது உங்களுக்கு சரின்னு படுதா? மச்சான், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு காயத்ரியை அரவிந்தனுக்கு கட்டி கொடுக்கறதுல விருப்பம் இல்லை மாப்பிள்ள. குட். மாமா, உங்களுக்கு? இல்ல, ஒருவேளை காயத்ரி மேல ஆசைப்பட்டு தான் இப்படி எல்லாம் பண்றாரோன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருந்தது. வள்ளியும் பேசாம அவருக்கே கட்டி கொடுப்போமா, நான் வேணா போய் பேசுறேன்னு சொன்னான். அதான் சரின்னு சொல்லியிருந்தேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம்னு நினைச்சிருந்தேன். அப்படின்னு அந்த ஐடியாவை இத்தோட விட்டுருங்க. இல்ல மாப்பிள்ள, உங்க தம்பி தானே. எனக்கே இதுல சுத்தமா விருப்பம் இல்லை சித்தப்பா. ஏன் இப்படி சொல்ற? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர் தானே அவரும். நல்லா சம்பாதிக்கிறாரு. எல்லாம் ஒரே குடும்பம் தான். அப்புறம் என்ன யோசனை? பேசி பாக்குறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. அதான் நான் சொல்லிட்டேன். வேண்டாம், விடுங்க, இருங்க. மாப்பிள்ள, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன மச்சான், சொல்லுங்க. இல்ல, உங்க இன்னொரு தம்பி விக்னேஷுக்கு காயத்ரிய பேசினா என்ன? எனக்கெல்லாம் அதுல விருப்பம் இல்ல. விக்னேஷ் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதா கேள்விப்பட்டேன். காயத்ரியே 70 ரூபாய்க்கு மேல வாங்குறா. சரிப்பட்டு வருமா மாப்பிள்ள? சம்பளம் முன்ன பின்ன வாங்கினா என்ன சித்தப்பா? சொத்து பத்து நிறைய இருக்கு. நம்ம மாப்பிள்ளையோட தம்பி
வீடும் 2 வீடு இருக்கு அப்படிங்கிறியா? ஆ, சம்பளத்துல என்ன இருக்கு சம்பளம்? அது விக்னேஷ் வந்து அவருக்கு பிடிச்ச வேலையை பார்க்கணுங்கிறதுனால அங்க எஃப்எம் ஸ்டேஷன்ல சவுண்ட் இன்ஜினியரா இருக்காரு. அவர் ஃபேமிலி பிசினஸை பார்த்தா அவரும் தான் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாரு. விக்னேஷுக்கு அது விருப்பம் இல்லைங்கிறதுனால தான் அந்த வேலையில இருக்காரு. ஓ, அப்படி சொல்றியா? ஆமா, நீங்க மாப்பிள்ளை கிட்ட கேளுங்க. மாப்பிள்ளை சரின்னு சொன்னாருன்னா இன்னைக்கே போய் பேசிடுவோம். இல்லப்பா, அரவிந்தனுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தானே விக்னேஷுக்கு பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம போய் பேசி என்ன செய்ய? இல்ல, பேசி முதல்ல உறுதி பண்ணி வச்சுக்கிடுவோம். அப்புறம் அரவிந்தனுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிப்போம். எனக்கெல்லாம் இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை சித்தப்பா. அரவிந்தனுக்கு கட்டி கொடுக்கறதா இருந்தால் கொடுப்போம். விக்னேஷுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை கொடுக்கறதுக்கு. ஏன் இப்ப அந்த பையனுக்கு என்ன குறை? குறைன்னு இப்போ நான் எதுவும் சொன்னேனா? எனக்கு விருப்பம் இல்லை. சரி, நம்மளா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? முதல்ல உடம்பப்பட்டவர்கிட்ட கேட்போம். என்ன சித்தப்பா? இல்லையா, அவங்க வீட்டுக்கு பெரிய ஆள் மாப்பிள்ள தானே, அவரை வச்சுக்கிட்டு நம்மளா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? சரி கேளுங்க. மாப்பிள்ள நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள, விக்னேஷுக்கு காயத்ரியை பேசுவோமா? மச்சான் சொன்ன மாதிரி அரவிந்தனுக்கு முடிச்சுட்டு தான் விக்னேஷுக்கு பார்ப்பாங்க. அது வரைக்கும் உங்க பொண்ணு வீட்லயே வச்சிருக்க போறீங்களா? கல்யாண பேச்சுன்னு ஆரம்பிச்சிட்டீங்க, சூட்டோட சூட்டா முடிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க. ஏன் மாப்பிள்ள, உங்க தம்பி விக்னேஷுக்கு காயத்ரியை கட்டி வைக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இதுல நான் விருப்பப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கேட்ட விஷயத்த நான் போய் எங்க பெரியம்மாட்ட சொல்லுவேன். அவங்க சம்மதிச்சாங்கன்னா விக்னேஷ் கிட்ட பேசுவாங்க. விக்னேஷும் சம்மதிச்சா அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஆனா இது எல்லாமே அரவிந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். அது வரைக்கும் டிலே பண்ணணுமான்னு பாக்குறேன். அதான் பேசி வச்சுக்கலான்னு பாக்குறேன். இன்னொன்னு, 2 பேருக்குமே ஒரே வயசு, அது சரிப்பட்டு வருமான்னு பாத்துக்கோங்க. ஒரே வயசா? ஒரே வயசா? அப்ப சரிப்பட்டு வருமா? ஏன் மாப்பிள்ள? நீங்க தான் மாமா எதுவா இருந்தாலும் முடிவு எடுக்கணும். அது சரியா வராதே. ஒரு வருஷம் 2 வருஷமாவது கூட இருந்தாதே நல்லா இருக்கும். ஆமாம், அது வேற ராசி நட்சத்திரம் பார்க்கணும், ஜாதகம் பொருந்தணும், எல்லாம் பார்க்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அரவிந்தன் இருக்கிற இடத்துல காயத்ரியை கட்டி கொடுக்கறது எனக்கு என்னமோ சரியா படல. ஏன் மாப்பிள்ள? மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள? இல்ல, அந்த பொண்ணை சும்மா நொச்சு நொச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். நிம்மதியா இருக்க விடுவானா? வெளியில மாப்பிள்ள பார்த்ததுக்கே அங்க வரைக்கும் போய் வேலையை காட்டியிருக்கான். இப்போ வீட்டுக்குள்ளேயே அந்த பொண்ணு வாழ வந்தா சும்மா விடுவானா? யோசிக்க வேண்டிய விஷயம் தான் மாப்பிள்ள. இப்போ என்ன செய்யறது? அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அப்ப வெளியில வேற எந்த சம்பந்தம் பார்த்தாலும் அரவிந்தன் இப்படி தானே பண்ணுவாரு. அதேதான். இப்போ அரவிந்தன் இந்த மாதிரி என்ன வேலை பார்த்தாலும் என்ன பேசினாலும் அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல போட்டுக்காத ஒரு மாப்பிள்ளைய பார்த்து காயத்ரிக்கு கட்டி வச்சுட்டா ரொம்ப நல்ல விஷயம். அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணுமே. இல்ல, இப்போ காயத்ரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி படிப்பை ஒரு பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்கலன்னா நான் வேணா ஒரு நல்ல மாப்பிள்ளை இருக்காரு சொல்லட்டுமா? நல்ல மாப்பிள்ளையா இருக்காரா? சொல்லுங்க மாப்பிள்ள, யாரு? மாப்பிள்ளை ரொம்ப படிக்கல, ஆனா குணம் தங்கமான குணம், நல்ல வசதி இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனா நீங்க ஏத்துக்குவீங்களான்னு தான் யோசிக்கிறேன். அது எப்படி? காயத்ரி இப்போ பெரிய படிப்பு படிச்சிருக்கான்னா அதுக்கு ஏத்தாப்புல ஈக்குவலாக படிச்சிருக்கிற மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சாதான் நல்லா இருக்கும். எனக்கு என்னன்னா, படிப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சம்பாத்தியம் நல்ல சம்பாத்தியம், குணம் நல்ல குணங்கிறீங்க முக்கியமா. அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாப்பமான்னு. யார் மாப்பிள்ள சொல்லுங்க. ஆமா மாப்பிள்ள, காயத்ரியை பிச்சு புடுங்காம இருந்தா போதும். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். யார் மாப்பிள்ள? உங்க ஏரியா தான் மச்சான். எங்க ஏரியாவா? எங்க ஏரியாவில் யாரு? அதான் அந்த மட்டன் ஸ்டால் வச்சிருக்காருல்ல பொன்னுரங்கம், அவரு தான். பொன்னுரங்கமா? பொண்ணுரங்கம்மா?